ஒருவருக்கு வாழ்க்கையிலேயே பாருங்களேன், எப்போ ஒரு கடுமையான ஒரு பயம் வரும் அப்படின்னா, நமக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு மரண கண்டம் பாரப்பதான் நமக்குள்ள ஒரு பயம் வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு கண்டங்கள் வரக்கூடிய நம்மளுடைய உறவுகளுக்கு, ரத்த வந்த உறவுகளுக்கு நம்ம கண்டங்கள் வர்றப்பதான் நம்ம உடனே நேர்த்திக்கடன் போடுவோம். நம்மளுடைய கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம, ஐயா முருகா, நான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு உன்னுடைய ஆலயத்துல வந்து அழகு குத்தி நான் வேண்டுதல் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் பாருங்களேன், பறவை காடின்னு ஒண்ணு எடுப்பாங்க. அது வந்து தன்னுடைய தோல்ல வந்து ஆணி மாதிரி ஊக்கு மாதிரி மாட்டிக்கிட்டு ரதத்துல வந்து மேல அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு வேதனை கொடுக்கக்கூடிய அளவு இருந்தாலுமே வந்து அந்த பங்குனி உத்திரத்துல அந்த மாதிரி வேண்டிக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய உபாதைகள், நோய் உபாதைகள், மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் தன்னையே காயப்படுத்திக்கிட்டு அழகு குத்துறது, இந்த அழகு குத்துறது மூலமா தேர் இழுக்கிறது, இப்ப நிறைய அப்படித்தான் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. இப்ப மேசராசிக்காரங்க இந்த பங்குனி உத்திர நாள்ல நீங்க விரதம் இருந்து ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கிறதா, இல்ல பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்க இருக்குதா, எனக்கு வந்து என்ன ஒரு பலன் கிடைக்காம இருக்கு, எனக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்குனி உத்திர நாள்ல நீங்க முறையாக இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து 90 நாட்கள்ல சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மிதனராசிக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் அனைத்துமே உங்களை வந்து எதிர்க்கிறாங்க, உங்களோட யாருமே விரும்பி பழகல, உங்களால எந்த ஒரு முயற்சி எடுத்து நீங்க அடுத்த கடத்துக்கு நீங்க போக முடியாம இருக்கீங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு தடையாவே இருக்கு, தோல்வியிலே முடியுது, நான் எப்பதான் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களை மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பங்குனி உத்திர நாள்ல இருந்து சிவாலயங்கள்ல போய் வழிபாடு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தெரிஞ்சு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கும் இந்த பங்குனி உத்திர நாள்ல வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.